விளக்குல இந்த 8 பொருட்களை சேர்த்தேத்தினா வீட்டில் பணமும் தானியமும் குறையாம இருக்கும். நம்ம இந்து வழக்கத்துல காலங்காலமா பின்பற்றிட்டு வர்ற விஷயங்கள்ல விளக்கு ஏற்றுவது ரொம்ப முக்கியமான ஒன்று. விளக்கு அப்படின்னாலே நேர்மறை சக்தி. தினமும் விளக்கேத்தினா வீட்டில் நல்ல சாந்தி, செழிப்பு, நிம்மதி எல்லாம் அதிகரிக்கும். நெகட்டிவ் விஷயங்கள் மெதுவாக குறையும் அப்படின்னு நம்புகிறோம். அதுவும் விளக்கேற்றும் போது அதில் சில நல்ல பொருட்களை சேர்த்து ஏற்றினா அதோட பலன் இன்னும் அதிகமாக கிடைக்குமா? அதை பற்றி தான் இன்றைய இந்த வீடியோ. மாலை நேரத்தில் எண்ணெயில் சில பொருட்களை சேர்த்து விளக்கேற்றினா வீட்டோட பெருக்கமும் ஆசீர்வாதமும் எப்போதும் தொடரும் அப்படின்னு சொல்லப்படுது. விளக்கேற்றுவதற்கு இந்து மதத்தில் தனி முக்கியத்துவம் இருக்கு. ஜோதிடத்தில் கூட தேவதைகளை வழிபடுறப்போ விளக்கேற்றுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. விளக்கோட ஒளியில இறைவனோட அருள் இருக்கணும், அது வீட்டில் இருக்கிற எதிர்மறை சக்திகளை அகற்றணும்னு நம்பிக்கை. அதனால தான் பூஜை, சுப நிகழ்ச்சி, விசேஷ நாட்கள்ல எல்லாத்துலேயும் விளக்கேற்றுறது தவறாம செய்யப்படுது. விளக்கேற்றினா மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், வீட்லேயும் நல்ல வைப்ஸ் இருக்கும். நீங்க இப்ப பண சம்பந்தமான கஷ்டங்கள்ல இருந்தீங்க அப்படின்னா விளக்கோட சம்பந்தப்பட்ட சில எளிய பரிகாரங்கள் உங்களுக்கு உதவக்கூடும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தொடர்ந்து பண்ணினா வருமானம் கொஞ்சம் கொஞ்சமா நல்லா மாற்றலாம், வாழ்க்கை பிரச்சனைகளையும் குறையலாம். அதோட விளக்கின் கீழ் இந்த 8 தானியங்களை வச்சா நல்லது அப்படின்னதையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். விஷ்ணு பகவானும் மகாலட்சுமி தேவியும் எப்போதும் நம்ம மேலே அருள் இருக்கணும் அப்படின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, ஆன்மீக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் இஷ்ட தெய்வத்தை எழுதுங்க. நம்பர் 1, கிராம்பு. கிராம்பு அப்படின்னாலே பணமும் செழிப்பும் வருதுன்னு நம்புற ஒரு நல்ல சின்னம். விளக்குல கிராம்பு போட்டு ஏற்றினா வீட்டில் பண வரவு நல்லா இருக்கும், பொருளாதார கஷ்டங்கள் குறையும். நம்பர் 2, ஏலக்காய். ஏலக்காய் சௌபாகியத்துக்கும் நல்ல அதிர்ஷ்டத்துக்கும் சின்னம். விளக்குல ஏலக்காய் சேர்த்து ஏற்றினா வீட்டில் நல்ல சக்தி அதிகரிக்கும், அதிர்ஷ்டமும் கூடும். நம்பர் 3, குங்குமப்பூ. குங்குமப்பூ ரொம்ப புனிதமான பொருள். விளக்குல குங்குமப்பூ சேர்த்து ஏற்றினா வீட்டில் சாந்தியும் செழிப்பும் நிலைக்கும். நம்பர் 4, அரிசி. அரிசி அன்னத்தோட சின்னம். விளக்குல கொஞ்சம் அரிசி தானியம் சேர்த்து ஏற்றினா வீட்டில் சாப்பாட்டுக்கு குறை வராது, எப்போதும் பெருக்கம் இருக்கும். நம்பர் 5, மஞ்சள். மஞ்சள் அப்படின்னாலே புனிதம். விளக்குல மஞ்சள் சேர்த்து ஏற்றினா நெகட்டிவ் சக்தி குறைஞ்சு நல்ல சக்தி அதிகரிக்கும். நம்பர் 6, நெய். நெய் ரொம்ப தூய்மையானது. விளக்குல நெய் போட்டு ஏற்றினா வீட்டில் சுகமும் செழிப்பும் நிலைக்கும். நம்பர் 7, நல்லெண்ணெய். எள்ளெண்ணெயும் ரொம்ப நல்லது. விளக்குல எள்ளெண்ணெய் போட்டு ஏற்றினா வீட்டில் நல்ல சக்தி பரவி பெருக்கும் நிலை நிற்கும். நம்பர் 8, பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் ரொம்ப சக்தி உள்ள புனிதமான பொருள். விளக்குல கொஞ்சம் பச்சை கற்பூரம் சேர்த்து ஏற்றினா வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் சக்திகள் சீக்கிரமா நீங்கும், மனசுக்கு ஒரு தெளிவு வரும், வீட்டில் நல்ல அமைதியும் தெய்வ அருளும் அதிகமாக இருக்கும். இந்த எல்லா பொருட்களையும் விளக்குல சேர்த்து ஏற்றினா வீட்டில் சுகமும் செழிப்பும் இருக்கும். ஆனால் விளக்கை எப்போதும் சுத்தமான இடத்துல தான் ஏற்றணும். இப்போ இன்னும் சில முக்கியமான விஷயங்களை பார்ப்போம். விளக்க மாலை நேரத்தில் தான் ஏற்றணும். வீட்டோட முக்கிய வாசலுக்கிட்டேயோ பூஜை ரூம்லேயோ விளக்கேற்றலாம். விளக்கேற்றுறப்போ மனசில் இறைவனை நினச்சி சின்ன பிரார்த்தனை பண்ணுங்க. விளக்க ஒருபோதும் காலியாக விட்டுடக்கூடாது. அடுத்ததா விளக்கின் கீழ் எந்த 7 தானியங்களை வச்சா நல்லதுன்னு பார்ப்போம். நம்பர் 1, அரிசி. அரிசி அரிசி அப்படின்னாலே தூய்மைன்னு நம்ம இந்து வழக்கத்துல நம்புறோம். அதோட இது எல்லாருக்கும் எளிதா கிடைக்கிற அன்னமும் தான். சாஸ்திரங்கள் படி அரிசி மகாலட்சுமி தேவியின் வாசம் இருக்கும்னு சொல்றாங்க. அரிசியை ஆசனமா போட்டு அதுக்கு மேல விளக்க ஏத்தினா வாழ்க்கையில பணத்துக்கும் தானியத்துக்கும் ஒருபோதும் குறை வராதுன்னு அந்த வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வாங்கன்னு நம்பிக்கை. நம்பர் 2, கோதுமை. அரிசி மாதிரியே கோதுமையிலையும் மகாலட்சுமி தேவியும் அன்னபூர்ணி தேவியும் வாசம் செய்வாங்கன்னு நம்புறாங்க. பூஜை செய்கிறப்போ கோதுமையை ஆசனமாக போட்டு அதுக்கு மேலே விளக்கு ஏற்றினா நல்ல பலன் கிடைக்கும், பண சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும், வீட்டில் பெருக்கமும் கூடும். நம்பர் 3,
பார்லி இல்லது ஜவ்வரிசி சொல்கிற இந்த தானியத்தை சமஸ்கிருதத்தில் யவம்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப புனிதமான தானியம்னு இந்து மதத்தில் நம்புகிறாங்க. இதில் விஷ்ணு பகவானோட அருள் இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த தானியத்தை விளக்கின் கீழ் ஆசனமாக வச்சு பூஜை பண்ணினா வாழ்க்கையில் எல்லா சுக வசதிகளும் கிடைக்கும்னு நம்பிக்கை. நம்பர் 4, கடலைப்பருப்பு. நல்லா கழுவிய கடலைப்பருப்பில் குரு பிரகஸ்பதி கிரகத்தின் சக்தி இருக்குன்னு நம்புகிறாங்க. எப்போதும் பண கஷ்டம் இருந்தால் விளக்கின் கீழே கடலைப்பருப்பை ஆசனமாக போட்டு பூஜை பண்ணினா அந்த தட்டுப்பாடுகள் குறையும்னு சொல்கிறாங்க. நம்பர் 5, உளுந்து. உளுந்தும் புனிதமான தானியம்தான். ஆனால் இதை விளக்கின் கீழே ஆசனமாக போடுறதுல சில விசேஷ நேரங்களில் தான். அடிக்கடி கந்தோஷம் படுறவங்க உளுந்த பரப்பி அதுக்கு மேலே விளக்கை ஏற்றினா நல்ல பலன் கிடைக்கும்னு நம்புகிறாங்க. நம்பர் 6, எள்ளும் ரொம்ப சுபமான தானியம். ஆனால் இதையும் உளுந்து மாதிரியே சில சமயங்களில் மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. எள்ளை பயன்படுத்தினா விபத்துகள்லேருந்து பாதுகாப்பு கிடைக்கும், கண்டோஷம் நீங்கும், வேலை தொழிலில் வர தடைகள் குறையும்னு சொல்கிறாங்க. நம்பர் 7, கம்பும் அரிசி கோதுமை மாதிரியே புனிதமான தானியம். வீட்டில் அரிசியும் கோதுமையும் இல்லாத நேரத்தில் பூஜைக்காக கம்பை பயன்படுத்தலான்னு சொல்கிறாங்க. விளக்கின் கீழே கம்பை ஆசனமாக போட்டு பூஜை பண்ணினா வீட்டில் சுகமும் செழிப்பும் கூடும், உடம்பு நலனும் நல்லா இருக்கும்னு நம்பிக்கை. விளக்கோட சில முக்கியமான பரிகாரங்கள். நம்பர் 1, சனி தோஷம் குறைய, ராகு கேது தோஷம் குறைய மாலை நேரத்தில் ஆளி விதை எண்ணெய் விளக்க ஏற்றணும். இதனால ஜாதகத்தில் இருக்கிற ராகு கேது பாதிப்பு குறையும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சனிக்கிழமைகளில் சனி கோவிலுக்கு போய் கடுகு எண்ணெய் விளக்கேற்றினா சனி கிரகத்தால் வர்ற சோதனைகள், தடை, கஷ்டங்கள் மாதிரியான விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் நிவாரணம் கிடைக்கும்னு நம்புகிறாங்க. நம்பர் 2, மரியாதை. மதிப்பு கூடிய சமூகத்தில் நம்ம மரியாதையும் மதிப்பும் கூடணும்னா தினமும் நெய் விளக்க ஏற்றணும். அதோட காலை நேரத்தில் சூரிய பகவானுக்கு தண்ணீர் அர்ப்பணித்து நெய் விளக்கால் ஆரத்தி பண்ணினா வேலைகளில் முன்னேற்றம் வரும், மதிப்பும் கூடும். சூரிய பகவான் நம்ம நின்று போன விஷயங்களையும் சரி பண்ணுவார்னு சொல்கிறாங்க. நம்பர் 3, பயம் போய் வெற்றி வர. எங்காவது போக பயம் இருந்தாலும், மனசு எப்போதும் குழப்பமாக இருந்தாலும் அல்லது தெரியாத ஒரு பயம் தொடர்ந்து துரத்தினாலும் திங்கக்கிழமையும் சனிக்கிழமையும் பைரவர் கோயிலுக்கு போய் கடுகு எண்ணெய் விளக்கேற்றணும். இதனால் பயம் குறையும், எதிரிகளோட சூழ்ச்சி நம்ம மேலே வேலை செய்யாதுன்னு நம்புகிறாங்க. பைரவரோட அருளால் நம்ம சுற்றியும் பாதுகாப்பு இருக்கும். நம்பர் 4, குடும்ப சுகம். செழிப்புக்கு தினமும் பாலகோபாலன் முன்னாடியும் வியாழக்கிழமைகளில் விஷ்ணு பகவான் முன்னாடியும் நெய் விளக்கை ஏற்றினா குடும்பத்தில் சுகமும் செழிப்பும் நல்லா அதிகரிக்கும்னு நம்புகிறாங்க. 108 முறை ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நம என்ற மந்திரத்தை ஜபம் செய்வதும் நல்லது. இப்படி செய்வதனால் வீட்டில் நேர்மறை சக்தி நிலைத்திருக்கும், சுகமும் அமைதியும் அதிகரிக்கும். நம்பர் 5, வருமான தடைகள் நீங்க மகாலட்சுமி தேவியின் முன்னாடி 7 முகம், அதாவது 7 திரிகள் இருக்கும் விளக்கை ஏற்றினா பணம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். இந்த பரிகாரம் பண சம்பந்தமான எல்லா சிக்கல்களையும் குறைக்கும். அதோட நிறுத்தி வைத்த பணமும் சீக்கிரமாக கிடைக்க உதவும். அதே போல் 2 திரி இருக்கும் விளக்க சரஸ்வதி தேவியின் முன்னாடி ஏற்றினா புத்தி கூர்மையாகும். நம்பர் 6, பணமும் தானியமும் குறையாமல் இருக்க புதன்கிழமைகளில் விநாயகர் முன்னாடி 3 முகம் இருக்கும் நெய் விளக்கை ஏற்றி அவருக்கு தர்ப புல்ல சாத்தணும். இந்த பரிகாரம் பண்ணினா வீட்டில் பணத்துக்கும் தானியத்துக்கும் ஒருபோதும் குறை வராது. வருமானம் அதிகரிக்கவும் பணம் வர்றதுக்கு புதிய வழிகள் கிடைக்கவும் இந்த பரிகாரம் உதவும். இந்த எல்லா தகவல்களும் பொதுமக்களின் ஆர்வத்தை கருத்தில் கொண்டு பகிரப்பட்டது தான். ஜோதிடமும் ஆன்மீகமும் சார்ந்த பரிகாரங்களையும் ஆலோசனைகளையும் ஒவ்வொருத்தரும் தங்களோட நம்பிக்கையும் ஆஸ்தியும் பார்த்து தான் பின்பற்றணும். இந்த வீடியோவோட நோக்கம் உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலை மட்டும் தர்றது தான். இதில் எங்களால் எந்த விதமான உறுதியும் அல்லது உத்தரவாதமும் தரப்படலை. நண்பர்களே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் இஷ்ட தெய்வத்தை எழுத மறக்காதீங்க. மகாலட்சுமி தேவி எப்போதும் உங்கள் மேலே தன் அருளை பொழியட்டும். வீடியோவை கடைசி வரை எங்களோட இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்